ஆ ஓ என்ன கேரட்டை கழியாவதா? ஆமாம். கேரட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா? ம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து பிடிங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ அழகாக தெரியுது பாரு. இங்கே பாருங்கள், நல்லா கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதோட கடலைப்பருப்பு, உப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கடுகு. அம்மா ஓ என்ன உருட்டி முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு 15 உருண்டை வந்திருக்குமாம்மா? இருக்கும். அம்மா இதோட போய் இட்லி பானில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். ஆமாம் ஆமாங்க, சூப்பராக எல்லாம் ஒட்டியாச்சுங்க. இங்கே பாருங்கள், சூப்பராகவே வெந்துடுச்சிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேரட்டு கலர் எப்படி இருக்குது பாருங்கள். பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்குங்க. அம்மா ஓ இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? இன்னைக்கு கேரட்டில் தான் நீர் உருண்டை பிடிக்க போகிறேன். என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம். அது எப்படிம்மா பண்ணோம்? கேரட்டை தோலை செதுக்கிட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சிட்டு வந்து அரிசி மாவு எல்லாம் போட்டு கிளறி கடுகு, கருவேப்பிலை, பட்டை மிளகாலாம் போட்டு தாளித்து தேங்காய் வந்தாலும் தேங்காய் துருவி போட்டு உருண்டை பிடிச்சி வச்சு இட்லி மானில் வச்சு அவிக்க வேண்டியது தான். ஓ இவ்வளோ தானம்மா? அவ்வளோதான். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கும் நல்லதுங்க. அம்மா ஓ போய் எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். ஆமாம், கிளைமேட்டும் சூப்பராக இருக்குங்க. அம்மா ஓ என்ன கேரட்டை கழியாவதா? ஆமாம். கேரட் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா? ம் அப்படியே பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து பிடிங்கிட்டு வந்த மாதிரியே இருக்குங்க. எவ்வளோ அழகாக தெரியுது பாரு. கேரட்டை கழுவிட்டுங்க நம்ம அரிஞ்சு அரைச்சிட வேண்டியதான். இதில் தோலே செதுக்க வேணாம் பார்க்குமா, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஆமாம். பாருங்களேன் எப்படி தெரியுதுன்னு. அடே கேரட் அலசிட்டு இப்போ அரிஞ்சிடுவோம். இங்கே பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக தெரியுதுன்னு. இப்போது அம்மா நீ கத்தியாலே செதுக்க மாட்டியம்மா? கத்தி எனக்கு வராது, அருவாமனை தான் எனக்கு வரும். அதனால தான் அருவாமனையே எடுத்துக்கிறேன். ஆமாம், அருவாமனையில் சுறுசுறுப்பாக அரிஞ்சிடுவேன் வேகமாக. ஆனால் கத்தியில் அதுமாரி எனக்கு அறிய தெரியாது. இப்போ துண்டு துண்டாக அரிஞ்சு போட்டு மிக்சியில் கொடுத்து அரைச்சிடுவோம். நான் பொடிசாக அறியணுமா பெருசு பெருசாவா? பொடிசாக தான் அரியணும், இல்லைன்னா கட்டம்னா சவுண்டு வரும். ஆமாம். ஏற்கனவே நம்ம மிக்ஸி வர இதுமாரி சவுண்டு வரும், அலாரம் மாரி. ஜாரில் போட்டாதுங்க, போட்டுட்டு இதெல்லாம் அரைக்க வேண்டியதான். ஒரு ஜார் கரெக்டாக இருக்குமாம்மா? கரெக்டாக இருக்கும். தண்ணியாக அரைக்கணுமாம்மா கட்டியா? கட்டியாகவே அரைக்கணும். கட்டியா? ஆமாம், கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கணும். பாருங்க, இப்போ இதில் மூடிட வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்லா கேரட்டை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். அதோட கடலைப்பருப்பு, உப்பு, உளுத்தம்பருப்பு, தேங்காய், கடுகு, பட்டை மிளகாவை நுணுக்கி வச்சுருக்கேன். அதோட போட்டு மாவோட கிளறிப்போம் அப்படின்ட்டு. அது பாருங்கள், அரிசி மாவு. இப்போ கேரட்டை கொட்டிப்போம். பார்த்துட்டு போட்டுக்கலாம். அதோட உப்பு தேவையானது உப்பு போட்டு அதை பிசைய வேண்டியது தான்.
அம்மா ஓ மாவு பிசைஞ்சாச்சா இல்லையா? பிசைஞ்சிக்கிட்டே இருக்கேன். மாவு பிசைஞ்சிட்டு என்னம்மா பண்ணோம்? கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து ஆ இதில் கொட்டி பிடிக்கணும். ஓ இன்னும் வேலை இருக்கு. ம் ஆனால் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் ரெடியாக கொண்டு வந்து வச்சுருக்கேன். வீட்டில் தான் இருக்குது. கருவேப்பிலை மட்டும் தான் வச்சுக்கணும். மற்றது எல்லாம் ரெடியாக இருக்கேன். மற்றது எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். மாவு எப்படிம்மா ரொம்ப கட்டியாக இருக்கணுமா? ஆமாம். இப்போ மாவை பிசைஞ்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் சட்டியை போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துப்போம். அம்மா ஓ என்ன எல்லாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்க. எல்லாம் ரெடியாக கொண்டு வச்சுட்டேன். இதோட தாளிக்கிற வேலை தான். தாளித்து அதில் கொட்டி இட்லி பானையை போட்டு அதோட பிடிச்சி வைக்க வேண்டியது தான். உருண்டையாக தான் வைக்கணும் இதை. இது என்ன பிடிக்கொழுக்கட்டெலாம் கிடையாது. ஆமாம். எண்ணெய் சட்டி காஞ்சிட்டு எண்ணெயை ஊற்றுரும். இங்கே பாருங்க கருவேப்பிலை எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதோடு பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய், உளுந்து, உப்பு, கடலப்பருப்பு, பட்டை மிளகா, கடுகு, அங்கே பாருங்க மாவும் பிசைஞ்சாச்சு. இப்போது எண்ணெய் சட்டி நல்லா சூடாகிட்டே இருக்குது. உளுத்தம்பருப்பு, கடுகு, இப்போ கடலப்பருப்பு, அடுத்து என்னம்மா பண்ணோம்? மிளகா நுணுக்கி வச்ச மிளகாவா? சில்லி பவுட்ரு அது பேர். சில்லி பவுடரா? ஆமாம். போட்டுருமாம்மா? போடுமா. லைட்டாக காரத்துக்கு. ஆமாம். கருவேப்பிலை போட்டுருவோம். அம்மா ஓ கருவேப்பிலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்தியா? ஆமாம். முன்னெல்லாம் ஒரு டைம் நம்மகிட்ட கருவேப்பிலே இல்லாமல் இருந்துச்சுல. வீடு விட அலைவோம் கருவேப்பிலைக்கு. ஆமாம். இங்கே பாருங்கள் கருவேப்பிலை. இதில் தேங்காய் போடுமா. அம்மா முடிச்சா இல்லையா? முடிஞ்சு. இங்கே பாருங்க கலர் எப்படி இருக்குன்னு. அம்மா ஓ இதோட என்னம்மா பண்ணோம்? இதோட மாவில் கொட்டி நல்லா திரும்பி ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சு அதோட உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியதான் இட்லி பானையில். ஓ முடிஞ்சாம்மா? முடிஞ்சிச்சு. சரிம்மா இப்போ எல்லாம் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிடுவோம். ஆமாம். இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்களா. இது இப்படியே சாப்பிட்லாம் இருக்குமா? சாப்பிட்லாம். இப்போ வறுத்து வச்சது எல்லாத்தையும் கொட்டி மாவோட பிசைஞ்சிடுவோம். அம்மா இதோட பிசைஞ்சது நல்லா காரமாக இருக்கும். ஆமாம். அந்த பட்டை மிளகா தான்மா காரமே. ஆமாம். இது எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்குங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் கொடுத்தா அவ்வளோ நல்லது. இங்கே பாருங்கள் அம்மா தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி தாங்க தட்டணும். இந்தமாரி தட்டினா போதுமா? போதும். எப்படி அழகாக வச்சாச்சு பாருங்க. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த உருண்டைங்க. இந்தமாரி எல்லாத்தையும் தட்டிட்டு இட்லி பானில் வச்சு வச்சிட வேண்டியதான்.
அம்மா ஓ இது கலர் பவுட்ரு போடாமல் இப்படி வந்திருக்கு அழகா. ஆமாம். இதில் எத்தனை உருண்டை வருமா? ஒரு 20 உருண்டை வரும். 20 வரும். ம். ஆமாங்க, இதை பாரு எவ்வளோ அழகாக இருக்குது பாரு. அம்மா ஓ என்ன உருட்டி முடிச்சிட்டா இல்லையா? முடிஞ்சுக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு 15 உருண்டை வந்திருக்குமாம்மா? இருக்கும். அம்மா இதோட போய் இட்லி பானில் வச்சு அவிச்சிட வேண்டியதான். ஆமாம். ஆமாங்க, சூப்பராக எல்லாம் ஊட்டியாச்சுங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே ஊட்டியிருக்கோம். இதான் லாஸ்ட்டாம்மா? ஆமாம். சரிம்மா, அதுக்கிட்டேயும் போய் இட்லி பானை அதெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட வேண்டியதான். ம். சரிங்க. என்னம்மா கெட்டி உருண்டை மாரி ஊட்டுற? ஆமாம், அப்படி தான் ஊட்டணும். இது ஒரே கையில் ஊற்றிடலாம். ஊற்றிடலாம். வாழை இலையை வச்சிடும். அம்மா உருண்டையை வச்சாவதா? ஆமாம். எல்லாத்தையும் வச்சிடலாமா? வச்சிடலாம். ஆமாங்க, இங்கேருந்து பார்க்கறதுங்க லட்டு மாதிரியே இருக்குது. ஒரு 20 வரும் இருக்குமா? என்ன இல்லையே. அம்மா ஓ முடிஞ்சா இல்லையா? முடிஞ்சிச்சு. இதெல்லாம் மூடிட வேண்டியதான். அதெல்லாம் மூடிட வேண்டியதான். மூடுமா. அதோட மூடிடுவோம். ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். அம்மா ஓ சூப்பராக வந்துடுச்சு. ஆமாம். எடுத்துருமா? ஆ எடுமா. நல்லா சூடாக இருக்குது. இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. சரி சூடுமா? ஆமாம். அந்த வாழை இலை பாருங்கள் இவ்வளோ வாசமாக இருக்குது. தண்ணியை தொட்டு தான் எடுக்கிறேன். ஆமாம், சுடுது ஓவராக. ஆமாம், இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அம்மா ஓ என்ன கேரட் உண்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க கலரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கலருக்கு தகுந்த மாதிரி சட்னிங்க. அம்மா ஓ ஒன்று வடை. இங்கே பாருங்க எப்படி வெந்திருக்கு பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. சாப்பிடுமா? பாருங்கள் அப்படியே சட்னியில் வச்சு அப்படியே சாப்பிட போகிறாங்க. எப்படிம்மா இருக்கு? நல்லாயிருக்கு. காரம்லாமா? இதுவும் காரமாக இருக்குது, கார சட்னியும் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கு. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. ஆமாம். ஓகே தானேம்மா? ஓகே தான்.